Nirvagam Porupala is a very entertaining film with a strong and powerful message. So எல்லாருமே கண்டிப்பா வாங்க வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. Thanks to my director Sir Kathishwaran for giving this opportunity, and thanks to my producers, all the cast and crew. உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை, press and media. Thank you so much. அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். மேடையில் இருக்கும் எங்களுடைய மூத்த ஜாம்பவான் எல்லாருக்கும், கலை உலக ஜாம்பவான் எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய பாக்யராஜ் சாருக்கு முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஓப்பனிங்கே இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த சூனியத்துக்கு கட்டு போடுறதும் வாய்க்கு கட்டு போடுறதும் ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்கே நீங்கள் நிறையா சொன்னீங்க, எல்லோரும் பயத்திலே 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. பட் வரதுக்கு வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதனால் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் கார்த்தி சொல்கிற மாதிரி அறிவு இருக்க எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அறிவை வெளிப்படுத்த இடம் இது இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொல்லணும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். கார்த்திக் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி. அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு, புது டீமு, சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. அவர் கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார், அவருக்கும் நீங்கள் பண்ணணும். நம்ம பாதி நடித்ததில் புது டைரக்டர் தான் அதிகம். அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான். உண்மையிலேயே சிறந்த டீம். நான் கடந்த ஒரு 1.5 வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன். கார்த்தி மட்டும் இல்லை, கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும், ஸ்ரீகாந்த் சாருடைய வாய்ஸு, ஜெயிக்கிறோம் வெற்றி சிறப்பு அப்படின்னு. அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலைன்னா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிரும். அப்படி தான் ஸ்ரீகாந்த் தேவா பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர். நானும் பார்த்துருக்கேன், நீங்கள் எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கியிருக்கீங்க, இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் ஒரு யங்ஸ்டர்ஸை புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது. இங்கே வந்திருக்கிற தலைமையை ஏற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான். ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எல்லாரும் ஒரு நாள் அப்படி தான் இருந்திருப்போம். இந்த இடத்துல வந்து இன்றைக்கி 26 வருஷம் நான் பயணிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோடு பயணிக்கும் பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம். ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பற்றாக இருக்கிறோமோ அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்குன்னு நான்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமாக எதிர்காலத்தில். ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய மனைவியும் நானும் வந்து என்னுடைய 2வது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்டில் 27,000 ரூபா வச்சுருந்தேன். அப்போது வந்து போனோன்னே 25,000 கட்ட சொல்லிட்டாங்க. நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. நான் ஒரு காலில் இருக்கேன், என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமாக எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு சொல்லி இரு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்லக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே 25,000 அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அந்த மொத்த காசையுமே எடுத்துட்டாங்க. அப்போது உடனே எனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டைங்க, காசு போயிடுச்சுங்க, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய மன உளைச்சலாச்சு. என் ஒய்ஃப் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காசு போயிடுச்சு, இப்போ எப்படின்னா நிற மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே. அப்போது உடனே என்னாச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி விடு, கவலைப்படாது. எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓட்டிகிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுகிட்டே அது போயிட்டோம். அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த ஒரு 2 நாளில் இது சொல்லாமான்னு தெரியல, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதி மாறன் ஐயா வந்து பேங்க்கில் 1 லட்ச ரூபா போயிடுச்சு. அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன், எங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டன் போகலனா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போகலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கஷ்டன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க. ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பு டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி. இவங்க எல்லாமே இந்த ஃப்ராடு பண்ணுற நாதாரிக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க. அதனால் தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு தெரியாது, எல்லோரும் கொஞ்சம் கவனமோடு இருப்போம். அதுவும் சொந்த பந்தங்களில் ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரிலாம் வந்து வருது. அதனால் எல்லாருமே பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பகிரும்போதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா
நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை, அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன். ஒரு யூஸ்வலாக முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக். உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும், நீங்கள் பெரிய லெவலில் வரணும், நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆள் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன் நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை. நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாஸ்டர் சொல்லுவார், பரவாயில்ல பண்ணிவிடுங்க அப்படின்னுவார். அது அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டார். அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். பார்த்தோன்னே நீங்கள் தான் அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வாய்ப்புக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதையை வந்து கார்த்திசன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கலைமாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள். எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி, ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன். இந்த மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார், பிளாக் பாண்டி சொன்னார், தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த சம்பவமும் எனக்கு நடக்கவில்லை. காரணம், என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க. நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன். இங்கே எங்கே அநியாயமாக ஒருத்தன் வந்து எடுக்கிறது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்திக் வந்து இந்த கதையை சொல்கிறப்போ சூப்பராக இருந்தது. நாங்கள் 5 பேர், நான், கோதை, அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து அகல்யா, எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையா சொல்லும்போது, நாங்கள் தானே இந்த படத்தில் வில்லன், எல்லா படத்தையும் ஏமாற்றோம், யார் அது நமக்கு தெரியாமல் வில்லன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது, அவர் தான் வில்லன் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இந்த படத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், பாடல்கள் பார்த்த வரைக்கும், இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் கட் பண்ண நல்லா இருந்தது, பாட்டும் செம்மையாக இருந்தது. அண்ட் விழாவின் நாயகன், தேசிய விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் வந்து அமைதியாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் நல்ல மெலடி சாங்லாம் போடுவார். இருந்தாலும் அவர் ஃபேமஸே என்னென்னா, சார் இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்வாங்க. அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன், இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டர் எப்போவுமே அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம், நாங்கள்லாம் பொறுப்பு இல்லை சார் இந்த படத்துக்குன்னு. பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மணி 11 ஆச்சு, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வரையா உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடைக்கு வரணும், அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு 2 பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு 2 வேண்டுகோள் இருக்குது. அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு உடனே கிளம்பிடுறேன். முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார், இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்கள், அவர் எடிட்டருக்கு நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஆமாம், அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் ரெண்டாக சொல்லுவார், அப்போது அறிவு இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க, டு தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார். அதை கவனிச்சிங்களா எல்லோரும்? ஆமாம், நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறீங்க? அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும். அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம். ஏன்னா ஒரு புதுமுகம், ஒரு புது இயக்குனராக நம்ம அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு, நடிக்கவும் செய்கிறார். ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல,
நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாலேயோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது என்னென்ன. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கார்த்தியை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில, ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார், தெரியுதா? சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதெல்லாம் அந்த 48 ஃப்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்புல, இருக்கா இல்லையா? அப்புறம் இப்போ தான் ஆதரவு யோசிக்கிறேன், இப்போ தானே விஜய்ன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ வேற சிம்புன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்ல டான்ஸு. தம்பி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆமாம், நல்ல நடன திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும். எங்கே மொட்டை போட்டீங்களா? திருப்பதி நான் படம் முடிச்ச கையோட திருப்பங்கள் வருது இப்போ. சரி, ஓகே. முட்டை போட்டோக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை என்ன. அதனால் ரொம்ப அருமையாக ஆடியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல் தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார், ஆமாம், எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணன் மிரட்டி இருக்காப்புல. உண்மையிலே அதாவது தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் 320 அடி தாவி இருக்கீங்க. ஆமாம், அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். நிர்வாகம் பொறுப்பல்ல என்ற படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் எம் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட தமிழில் மஞ்சம் கமிழும் மகிழம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து கவிதை தம் கொண்ட காவிய தமிழால் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்காக, இந்த விழாவிற்காக வருகை தந்துள்ள திரையுலகின் ஜாம்பவான் திரு பாக்யராஜ் அண்ணன் அவர்களுக்கும், மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு நீங்கா இடம்பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை, அரங்கத்தில் உள்ள உறவுகளுக்கும் சேர்த்து ஒருமுறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். படத்தில் நடிக்காத ஒருத்தவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? அப்படி தானே யோசிக்கிறீங்க, யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஒரு 20 ஆண்டுகளாக சன் டிவி, தூர்தர்ஷன், தந்தி டிவி, என்டி டிவி, புதிய தலைமுறையில் செய்தி படிச்சிருக்கேன், செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட்டோட அட்வைசரி பேனல் மெம்பராக இருக்கேன், நான் சென்சார் போர்டு மெம்பராக இருக்கேன். நாங்கள் வாரத்தில் 2 படம் 3 படம் சர்டிஃபை பண்ணுவோம். இந்த படம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு கரு, இந்த சமுதாயத்தில் இப்போ புறையோடி போயிருக்கிற இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க ஒரு கதை பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படக்குழுவுக்கு ஒரு மிகுந்த பாராட்டு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டுமே 17,000 கோடி அளவுக்கு சைபர் குற்றங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு. தினம் தான செய்திகள் 10,000 கோடிக்கு சைபர் மோசடி குற்றங்கள் நடந்திருக்கு. 16 மாநிலங்களில் 1000 கோடி நடந்திருக்கு. 150 கோடி, 200 கோடி ஆன்லைன் மோசடி, அப்புறம் பாலியல் பலாத்கார குற்றங்கள் பாலியல் பலாத்காரம் பண்றது, இதை சொல்லி ஆன்லைன்ல மோசடி பண்றது, ஒருத்தரோட காசை வந்து உங்களை சைபர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு மோசடி பண்றது, ஆன்லைன் ட்ரேடிங்ல மோசடி பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மோசடி பண்ணி பல வகையில புது புது உருவங்கள், புது புது அவதாரம் எடுத்து இந்த குற்றங்கள் வந்து நடைபெறுகிறது. பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து இதுல வந்து இழந்திருக்காங்க மக்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிற பட்ஜெட் எவ்வளவு போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு சைபர் குற்றங்கள், அந்த அளவுக்கு பணங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சைபர் குற்றத்தால வந்து மக்கள் இழக்கிறாங்க. அதனால அவ்வளவு பாதிப்புகள், எவ்வளோ பேர் தன்னுடைய அந்த சைபர் மோசடியால பணத்தை இழந்தவங்க தங்களுடைய வாழ்வை தொலைத்திருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு இந்த நாடும் இந்த மக்கள் வந்து அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு துயரத்தை வந்து இதனால ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அப்படிப்பட்ட மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை, ஒரு படிப்பினையை, ஒரு உத்வேகத்தை, ஒரு விவேகத்தை,
ஒரு வேகத்தை கொடுக்கணும்னா கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே பாராட்டுறேன். அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கம். பிரஸ் மீடியா பீப்புள், மேடையில் அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். முதல்ல பாக்யராஜ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லணும். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை சார், இந்த வருஷம் நேஷனல் அவார்டு ஜூரியா சவுத்துலேருந்து நான் போயிருந்தேன். நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷனல் அவார்டு ஜூரி சார் இந்த வருஷம் யங்கஸ்ட் ஜூரி, அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அங்கே வந்து பார்க்கிங் படத்துக்கு வந்து திரைக்கதைக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10 நாளாக வந்து இன்னொரு படம் அதில் பார்க்கிங். ஸோ அதில் அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு படமும் உங்களோட ஒவ்வொரு திரைக்கதையும் தான் எனக்கு உந்துகோலாக இருந்துச்சு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மிக மெயினான காரணமாகவே இருந்துச்சு. ஸோ நான் அவங்ககிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாக்யராஜ் சாரை தெரியும். அப்போது அந்த மாதிரி சொல்லி தான் இன்றைக்கி திரைக்கதை அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான், தமிழகம் தான் திரைக்கதைக்கு சிறந்தது. இத்தனை வருஷமாக கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு திரைக்கதைக்கு, பார்க்கிங்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கு பாக்யராஜ் சார் வந்து அங்கே மறைமுகமாக என் கூட நின்னார். அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். முதல்ல அடுத்து தலைவர் எம்எல்ஏ வந்திருக்காரு, நம்ம விருகம்பாக்கம் இருக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ப்ளஸ் இன்னைக்கு இருக்க ஒரு எந்தவித கட்சி பாகுபாடுமின்றி, நீ டிஎம்கேவாரு, ஏடிஎம்கேவாரு, காங்கிரஸ் ஆறு, பிஜேபி ஆறு, எதுனாலும் என்னோட நம்பர் இது. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு நானுன்னு இல்லை, யாராக இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல நின்று விருகம்பாக்கம் தொகுதிக்கு அவ்வளவு அருமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் என் நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்கள் பணி தொடரணும். அடுத்ததாக நான் மேஜராக ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் சாரை பற்றி சொல்லணும். இந்த படம் தயாரித்தது ஒரு விதம் அப்படின்னா, ஒரு மனிதன் தான் அப்பா அம்மாவை நேசிக்கிறவன் தோக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்க அப்பா ஃபோட்டோவை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு வந்தோடனே சொன்னார், 5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் காலமானான்னு சொன்னார். அப்பா மேலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கார் சார், இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி அடைய உங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரையே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்ட்டான ஆள், அதனால எனக்கு அது ரொம்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல ஒரு மனுஷனாக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, முதல்ல ஒரு மகனாக ஜெயிச்சிட்டீங்க, ப்ரொடியூசராக கன்ஃபார்மாக ஜெயிப்பீங்க சார். அடுத்து இந்த விழாவோட நாயகன் ஜெயிக்கிறோம் சார். முதல்ல இந்த நெகட்டிவ் இருக்கவே கூடாதுன்னு என் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வெல்லும், அட்லீஸ்ட் டைட்டில்லையே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே பாசிட்டிவிட்டியாக வைப்பார். நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்ததே பெரிய பாசிட்டிவ் சார். ஸோ நல்ல பெப்பியான சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. விஷுவலைசேஷன் இஸ் வெரி குட். கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீமில் நிக்கில் திடீர்னு காண போயிட்டார், எங்கே இருக்காரு? ஓகே, என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நிக்கில வந்து 15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாத ஒரே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தாங்க. அவர் அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆகிடுன்னு நினைக்கிறேங்க. எழுதிக்கோங்க, 15-20 வருஷமா காஸ்டியூம் மாற்றாத ஒரே பிஆர்ஓ இந்த படம் தான். ஏன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க, அதனால அவர் காஸ்டியூம் மாற்றுறதுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு, அவருக்கும் என் வாழ்த்துக்கள். பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா புகழும் அவங்க சொல்ல வேண்டியது வந்து ரசிக பெருமக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. ஏன் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அவங்களும் பத்திரிகை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவருக்கு கண்டிப்பாக
சப்போர்ட் பண்ண. அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். யார் என்னன்னு எனக்கு தெரியல. ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து எந்திரிச்சு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்கார். ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க 8-9 பேர் என்னமோ, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. சரி, இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கும் போது அவங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களும் ரசிக பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே கேட்டுக்கிறேன். விழா நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த சினிமாவில் ஆபத்தாந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு. பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார். காசே இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்கறத கொடுங்க, முடிஞ்சதை பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார். அந்த வழியில் ஆபத்தாந்தவனா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா இருந்துட்டுருக்காரு. ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் வந்து உதவியாக இருக்கார். படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அங்கங்கே சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு. சாங்கில் மட்டும் இல்லை, நீ கேரக்டர்லேயே வரலாம், வந்து நடிக்கலாம். ஸோ அவர் நான் இங்கே பேசும்போது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பேசியதை வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலாம்னு நினச்சேன். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார். ஸோ ஆதவன்லேருந்து அண்ணாச்சியிலேருந்து எல்லாரும் அவங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர் பாராட்டு சொல்லி, சாதாரண சின்ன ஆளுகளுக்கு கூட பாராட்டு சொல்லி சொன்னார். அதையே சொல்லிக்கலாம்னு நினச்சிருந்தேன். இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன். என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார். ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் யாராவது இருக்காங்களா, வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க. இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே. என்னென்னா அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம். அதுலேருந்து யாரும் ஒன்வே மாதிரி உள்ளே வந்து போனதுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை பற்றி பேசினோம்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசினா ரொம்ப இதாக போகும். அதனால் அதை நான் விட்டுறேன். இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களே, அதுக்கு என்னென்னா சாதாரண ஆளை விட அதை பண்ணுறவனுக்கு வரை மூளை நிறைய வேணும். சாதாரண ஆளுங்க அதனால் பண்ண முடியறதில்ல. இந்த சுமைக்கா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல. என்னென்னா, ஏமாறுறவங்க இருக்கிறதுனால ஏமாத்துறாங்களா, இல்லை ஏமாத்துறவங்க இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாப்புல. அதுதான் உண்மை. ஏன்னா எல்லோரும் பண்ணுறத வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி மூளை வேணும். அவங்க என்னென்னா நெகட்டிவில் போயிட்டாங்க. பாசிட்டிவில் போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க. பாசிட்டிவில் போகல, நெகட்டிவில் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பாக்கியால் எல்லாம் எழுதும்போது, இப்போ ஏதாவது கேள்வி பதில் எழுதும்போது ஒன்று எழுதினேன். இன்றைக்கி நான் அது வந்து ரொம்ப ரசிப்பேன். என்னென்னா, ஒருத்தன் அப்போ தான் வர்றான், ஆஃபீஸுக்கு வந்தோடனே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து, வணக்கம், இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்றேன், அப்படியா, நல்லபடியாக பார்த்து செய்ய அப்படின்னாரு. செய்கிறேங்க, எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் போனால் யாருக்கிட்ட வேணாலும் பெட்டு கட்டி முட்டாள் ஆக்கிடுவேன். அது எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம். இப்போ விட்டா உங்களை கூட ஒரு 2 நிமிஷத்தில் முட்டாள் ஆக்கிடுவேன். இப்படி நேருக்கு நேர் சொன்னால் அது கோபம் வருமில்ல. இல்லை, என்ன நீ முட்டாள் ஆக்கிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது. இல்லை நான் முட்டாள் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் சும்மா இல்லைங்க, நான் 50 ரூபா, நீங்கள் 100 ரூபா வாங்கிக்கலாம், நான் முட்டாள் ஆக்க முடியலன்னா 100 ரூபா கொடுத்துட்றேன், முட்டாள் ஆக்கிட்டு நீங்கள் 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு. சரி, 100 ரூபாயை நான் பெட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி, எப்படி நீ 2 நிமிஷத்தில் என்ன முட்டாளாக்கி பார்க்கலாம் அப்படின்னா. உடனே அவன் சொன்னால், சார் உங்கள் வலது பக்கம் தான் தொடையில் ஒரு மச்சம், முன்னாலேயோ பின்னாலேயோ தொடையில் அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா. பணத்தை எடுத்து வை, முதல்ல பணத்தை டேபிளில் எடுத்து வைன்னு சொல்லிட்டு, மீன் மச்சம். உடனே பேண்ட்டை கழட்டிட்டார்.
கட்டிட்டு பாரியா முன்னாலையும் பாரு பின்னாலையும் பாருனாரு. தேங்க்ஸுங்கன்னு 100 ரூபா எடுத்து வச்சுட்டான். அப்புறம் உங்களால் எனக்கு 300 ரூபா லாபம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, இல்லை வந்துன்னுமே மேனேஜரை வந்து பேண்ட்டு கட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு 4 பேர்த்துக்கு பந்தய கட்டிட்டு வந்தேன். இந்த ஜன்னல் வழியாக பாட்டுருக்காங்க பாருங்க, அதனால் உங்களுக்கு 100 ரூபா தான் எனக்கு செலவு, எனக்கு 300 ரூபா எனக்கு வசூல் அப்படின்னா. இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சிருக்கான். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது, டெக்னிக்கலாக ஏமாத்துறதுங்கிறது. ஃபாரின் போயிருக்கிறோம் நான். அப்போ எங்கூட ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க, மஞ்சுளா, விஜயகுமார் அவங்க ஒய்ஃப் மஞ்சுளா எங்கள் கூட வந்துருந்தது, பூர்ணிமா எல்லாருமே இருக்கேன். நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு 6-7 பேர் இருக்கிறோம். ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்றுருக்கும்போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும், பாஸ்போர்ட் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சுளா அவங்களுடைய பேக்கை ஓப்பன் பண்ணி, சூட்கேஸ் இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க. எடுத்து பணம்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ண திடீர்னு பார்த்தா பேனம் பேனம் அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லோரும் ஷாக் ஆகிட்டோம். பேனம் பேனம்னு ஒருத்தர் கத்துனா எல்லாரும் திரும்பி பார்க்குறான். ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் பேனம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னா, அப்புறம் யாரோ ஒருத்தர் திஸ் சைடு அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சான். அப்புறம் நாங்கள்லாம் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சுளா ஐயோ அப்படின்றது என்னென்ன அவங்க பேக் காணோம். அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லோரும் திரும்புவாங்க. அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா யார் இந்த மாதிரி பர்ஸில் நகை இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அதை டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகும் இல்லையா, தப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான். அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னால் இருக்கவங்ககிட்ட போய் போலீஸ் அவங்ககிட்ட கேட்டோம்னா அவன் சொல்கிறான், இது தலைப்பு சொல்லிட்டான், நிர்வாகம் பொறுப்பில்ல, நீ கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் இத்தனை பெரிய க்ரௌடில் நான் இப்போ எங்கே போய் யாரான்னு போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரின்ட்டேன். எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு, ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம். எல்லாருமே டூரு ஒன்றாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம். எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது, அது அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து பெரிய இடைஞ்சலாகி போச்சு. இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் நியூயார்க் போயிருந்தேன். அப்போது ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே ஃபார் டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து ஏதோ போட்டிருந்தான். அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், டாக்ஸி 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். நாங்கள் வந்து என் கூட இருந்தவர் வாங்க போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு. இல்லை அங்கே ஏதோ போர்டு போட்டிருக்கான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அங்கே போகலாம் கேப்ஸ்ன்னு ஏதோ போட்டிருக்கான், போகலான்னா இது ரெண்டா சார் நான் கெலுஸ் சார் அப்படின்னு. அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் போயிருக்கார் வந்திருக்காருன்றனால அவரையும் கூட கூப்பிட்டு வந்திருந்தோம். 4 பேர் போய் ஏறிட்டோம், 5 பேர் போய் ஏறினோன்னு 5 பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு $50 இவ்வளோ தானே, $50 தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். போனோடனே பனி வேறு கொட்டிக்கிட்டு அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் டபக்குன்னு காரில் ஏறி இறஞ்சிட்டோம். அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம். போய் இறங்கணுன்னே $50 எடுத்து கொடுத்தோம். வாட் 50? இல்லை யூ ஒன்லி டோல்டு 50 அப்படின்னா. ஈச் 50. 5 பேர்த்துக்கு $250 கொடுன்ட்டான். என்னடா அமெரிக்காவில் இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா, எவ்வளோப்பா அப்படின்னா 50 பைசா, ஒன்று 50 பைசா அப்படிமா. சரி 50 பைசா தானே நான் வாங்கி வாயில் வச்சதுக்கப்புறம் காசு கொடுக்க போனேன், ஒன்று 50 பைசானா ₹1.50 அப்படிமா. என்னையா இப்படி சொல்கிறா அப்படின்னா, இல்லை ₹1.50. இங்கே பாரியா ஏமாத்துறான்னா உடனே லபலபலப்பன்னு ஒரு 5-6 பேர் பக்கத்து கடையிலேருந்து வந்துடுவானுங்க. என்ன பண்ணுறான்னு இதை பார்த்துன்னே பயந்து வேண்டாப்பா காசு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டுருவோம். இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது சௌதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு கௌதம் நாராயணன் வந்து அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பேசினார். என்னென்னா சின்ன படம் ஓடணும், அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா மேலே ஒரு அக்கறை எடுத்து பேசினார். அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான். எனக்கு சென்சார் கொஞ்சம் விவரமாக இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தூரில் நின்று போச்சு. சென்சாருக்கு போனேன். சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க. நான் என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலோச்சனா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்து நின்னீங்க. நிற்கும்போது அப்படி குதிங்கால் இப்படி டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷாட் வருது, அதை கட் பண்ணணும். ஏங்க குதிங்கால் தூக்குறதுல என்ன இருக்கு? இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது அப்படின்னு. யோ கிஸ் பண்ணுறதை காட்ட முடியாது, அதுக்கு தான் அந்த மீனிங் கொடுக்குறதுக்காக அதை வச்சுருக்கிறேன். இது ஏன் ஷாட் இல்லையா, அது தொன்று தொட்டு சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் காலை தூக்குறது அந்த டிங்குன்னு அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன். இல்லை அதை நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் அதையே சொல்லிட்டீங்க. எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா. அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது தான் தெரியுது, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சினிமா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ஸ்கேமெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நம்மளும் வந்து ஏதாவது, ஏன்னா பாக்கியாவுக்கு எழுதுறது படிக்கிறதுல வரும் சிலது வந்து நான் ரொம்ப ரசித்து ஒன்று வச்சேன், அது படத்துக்கு வைக்க யூஸ் பண்ண முடியல. ஆனால் படத்தில் வந்து அதை வச்சேன்னா வடிவேலுக்காக அந்த காமெடி ஒரு படத்துக்காக யோசித்தேன். என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்து வடிவேல் அவன் வெளியூர்லேருந்து எங்கேயா வெளியூர் போய் பிழைக்க போகணும்னு சொந்த ஊர் விட்டுட்டு ஒரு பொட்டி தகர பொட்டி எடுத்து துணியெல்லாம் எடுத்து தகர பொட்டியோடு வருவான். வந்தால் ஒரு பிராமணாள் கபேன்னு ஒரு ஊரில் புது ஊருக்கு வந்தவன் வந்து பார்க்குறான் பிராமணாள் கபே. அப்படி பார்த்தோன்னே அந்த போர்டு பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா, இட்லி தோசை அது இதெல்லாம் எவ்வளோன்னு. அப்புறம் இட்லி நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு 2 இட்லி சாப்பிட்லாம், அவ்வளோதான். இட்லி எவ்வளோன்னு பார்க்குறான், அது ஏதோ ஒரு 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் காஃபி ஒன்று, சரி ஒரு ரூபா. அப்புறம் ஜோப்பில் காசு, சரி 3 ரூபா, அதெல்லாம் 3 ரூபா செலவு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ளே உட்காந்தான். இவன் உட்காந்தோடனேயுமே சர்வர் வந்தார். அதுக்குள்ளே வந்து முதல்ல சர்வர் வந்தோடனேயுமே அந்த பந்தாவாக காமிச்சிக்கணும் இல்லை, இவர் என்ன வாங்க வந்திருக்கான்னு. என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடி, அப்புறம் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் போய் வாட்டர் கொடுக்க போயிட்டான் எரிச்சலோட. இவன் உட்காண்டிருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு குழந்தை, ஒரு 6-7 வயசில் ஒரு குழந்தை வந்து எதிர்த்தாப்புல வந்து உட்காந்தது. அட பாப்பா தனியாக வந்திருக்கியாண்ணா? ஆமாம் அப்படின்னுது. அப்போ சர்வர் வந்தா, என்னென்னா எனக்கு 2 இட்லி அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தைய திரும்பி பார்த்தேன். குழந்தை எனக்கு 2 இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான். பரவாயில்லையே மாமா 2 இட்லி, பாப்பாவை 2 இட்லியா அப்படின்னா. சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தான் சர்வர், எனக்கு ஒரு காஃபி அப்படின்னா. குழந்தைய திரும்பி பார்த்த குழந்தை எனக்கு ஒரு காஃபி, பரவாயில்லையே எனக்கும், நானும் மாமாவும் காஃபி நீயும் காஃபி. அதுக்கப்புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் பில்லு கொண்டு தான், பில்லு கொண்டு தண்ணி 6 ரூபாய்க்கு எழுதி கொண்டு தான். ஏய் இங்கே வாயா, வெளியே வேலைப்பட்டியலாம் பாட்டு தான் வர்றேன். இட்லிக்கு வந்து 2 ரூபா, 1 ரூபா, காஃபிக்கு 3 ரூபா தானே போடணும் அப்படின்னா. குழந்தைக்கு குழந்தை யாரையா? எனக்கும் குழந்தைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு. என்னம்மா அந்த குழந்தை திரும்பி அது யார் கூட வந்த? உடனே வடிவேலு கை காமிச்சிச்சு, இந்த மாமா கூட தான் வந்தேன். இவன் ஏய் என்ன விளையாடுறியா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்தால இவ்வளோ நேரம் அப்படின்னு. அதுக்குள்ளே அங்கே சைடில் உட்காந்துருந்தவன் ஒருத்தன், அவன் வந்து என்னங்க சத்தம் என்னென்ன பாருங்கள், குழந்தைய கூப்பிட்டு வந்தால் இட்லி வாங்கி கொடுத்தான், காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அப்போ கேட்டேன் எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம் என்ன? இதே வேலையாக சுற்றுறானையா. போன வாரம் இந்த ஹோட்டலில் ஒருத்தன் அப்படி தான் நிறையா வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு இப்படி பண்ணிட்டான், இந்த ஹோட்டலில் அப்படி தான்ண்ணா. ஏய் மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணுங்க. இருறா உடனே மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்கிறீங்க, தொலைது விடு, நான் காசு கொடுத்துறேன்னா அந்த குழந்தைய பார்க்குறேன். அது பாட்டில் இது எந்திரிச்சு மூவ் பண்ணிட்டுருக்கு. வேறு வழி இல்லாமல் சரி பில்லை கொடு அப்படின்னா. பில்லை கொடுத்தா 9. என்னடா 9 ரூபாய்க்கு கொடுக்குற? இப்போ தானே 6 ரூபா சொன்னேன். நான் 2 இட்லி ஒரு காஃபி, குழந்தை 2 இட்லி ஒரு காஃபி, இப்போ 9 ரூபா கொடுக்குறேன்னா. பார்சலுக்கு யார் கொடுப்பாண்ணா? பார்சலை யார்? தான் அந்த குழந்தை வாங்கிட்டு போகுது பாருண்ணா. அதுக்குள்ளே அந்த குழந்தை வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் நேரம் வந்தான், கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தான். அது இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைக்கும்போது
ஏய் அப்படின்னு ஒரு குழந்தை, ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. இந்த குழந்தை தான் பக்கத்தில் நின்றுருக்கு. யார் இன்னைக்கு கிடைச்சானா, ஏதோ இந்த எழுச்சி வாயின் தான் கிடைச்சா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இவனுக்கு ஒரே எரிச்சல். நல்ல அம்மா, நல்ல குழந்தையை பெற்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுது, வான்னா. இல்லை, மத்தியானம் யாராவது கிடைப்பாங்களா பார்க்குறேன், நல்லா இன்றைக்கி ஏதோ இதெல்லாம் மோர் குழம்பெல்லாம் போட்டிருக்கேன், சாப்பிட்டு வந்துடுறேன். மத்தியானம் இதே வேலை இதே ஹோட்டலுக்கா அப்படின்னு நேராக கடைக்குள்ளே போனா. கல்லாப்பட்டியில் கூப்பிட்டு, என்ன அது காலையில் எங்கிட்ட இப்படி சொன்னா அந்த பொண்ணு, மத்தியானம் இதே வேலையை, மத்தியானம் இது என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாது? தெரியும்ண்ணா. பின்ன நீ ஒன்றுமே சொல்லி என்ன, எனக்கு தேவை காசு தானேயா, அது எப்படி ஏமாத்தினா எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது காசு தானே அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, சின்ன குழந்தைகளை வச்சு கூட வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா உண்டு. இதே மாதிரி அவன் அடுத்த ஊருக்கு போகிறான். அடுத்த ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி நமக்கு ஹோட்டலுக்கு சரியாக வராது, பேசாமல் டீ கடையில் வந்து நம்ம எதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடையில் வந்து போய் உட்காந்தா, ஒரு டீ அப்படின்னு சொன்னால் ஒரு வடை வாங்கினா, டீயும் வடையும் வாங்கி வந்துட்டு முன்னால் பெஞ்சில் உட்காந்தேன். அப்படி பார்த்து சாப்பிட்லான்னு போகும்போது சட்டார்னு ஒரு சைக்கிள் வந்தது, பிரேக் அடிச்சது, நின்றுது. டப்புன்னு வடிவேலையே பார்த்துட்டு வந்து வடிவேல்கிட்ட வந்து, சார் அந்த டீ கொண்டாங்க அப்படின்னா, உடனே டீ கொடுத்தேன். அந்த வடையை கொண்டாங்கன்னா, வடை யாரும் செக்கிங் வாங்கி இப்படி பார்த்தான். ஓ, செக்கிங் இன்ஸ்பெக்டர் போலுக்கு வடை டீ எல்லாம் கரெக்டாக பார்க்குறான் போலுக்குன்னு. இப்போ அவன் வாங்கி இப்படி பார்த்தான், பக்கத்தில் உட்காந்து அவன் பாட்டில் வடையை சாப்பிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் என்ன, இல்லை பசிக்குது சாப்பிட்றேன். ஏடா பசிக்கிறது நீ வாங்கி சாப்பிட வேண்டியதாண்டா, ஏன்னா என்கிட்ட வந்து நீ வாங்கி டெக்னிக்கலாக இப்படி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இழிச்சு வாய நினச்சேன்னா, உடனே அவன் சைக்கிளை பூட்டி சாவி எடுத்து ஜோப்பில் போட்டு, பார்த்துட்ற மகனே நீ எப்படி காசு கொடுக்காம போவேன் அப்படின்னா. அவன் பாட்டில் எல்லாம் சாப்பிட்டான், கையை தட்டினான், அவன் பாட்டில் போயிட்டான். என்ன முழிக்கிறான் அவன், என்னையே அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க என்னங்க இது, அவன் ஒரு வடை டீக்கு வந்து சைக்கிளே விட்டுட்டு போயிட்டானா, என்னங்க இது அப்படின்னு சொல்லும்போது, நான் சாவி வேணாம் போட்டு வச்சுனேன். இல்லைங்க, அது திருடிட்டு வந்த சைக்கிள், சாவி யார் வச்சுருக்கான்னு அவனைத்தானே குடிப்பானே, கிறகத்தை சாவி தூக்கி போட்டான். உடனே இன்னொருத்தன் வந்தான், அங்கே வந்து நீ சாவி எடுத்து தான் சைக்கிளை திறந்தான். அவன் பாட்டில் போனான். யோ திருட்டு சைக்கிள்னு சொல்ல அவன் பாட்டில் போயிட்டான். இவன் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க அவன் பாட்டு திருட்டு சைக்கிள்னு சொல்ல போயிட்டே இருக்கான், என்னென்ன? இல்லைங்க முன்னால் வந்தான் விட்டாமா, அவனை இவனு கூப்பிட்டு பாருங்க, 2 பேரும் ஒன்றா சைக்கிளில் போகிறாங்க பாருங்க, 2 பேரும் ஜோடியாக போயிட்டுருப்பாங்க. இந்த ஊரே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு. இது என்னென்னா, இந்த ஸ்கேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ டெக்னிக்காக எத்தனையோ இது பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி மைண்ட் இந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு. அதில் இன்னொன்று என்னென்னா, இவர் கார்த்திக் படம் பண்ணதில் என்ன கதைன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. இல்லை சார், ஒருத்தர் ஏமாந்தான் அப்படின்னு. சரி, அப்புறம் பார்த்தான், நம்மளை ஏமாத்தினாங்க, நம்மளும் ஏமாத்த தவிர்த்து வேறு சான்ஸே கிடையாதுன்னு. 2 விதம் இருக்குது. நம்ம ஏமாந்தோம், இன்னொருத்தரை ஏமாறக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் அதையே கதையை எடுத்துக்கிட்டாரு. நம்ம ஏமாந்தோம், இதால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ளால் எடுப்போங்கிற மாதிரி, இதுதான் தீமா வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டு என்னென்ன சாப்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. 2வது என்னென்னா, இந்த நடந்த கதைகள் யதார்த்தமாக, அதாம்மா அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கூட இந்த மீனா சொல்லும்போது, இதில் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஏமாந்துருக்கோன்னு சொன்னாங்களே. ஸோ நடந்த கதைகள் வந்து அதை வந்து சினிமாவை எடுக்கும்போது டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஜனங்கிட்ட வந்து ஒரு தனி இது கிடைக்கும். நான் எனக்கு சுவர்லா சித்திரங்களில் ஃபஸ்ட்டு நான் நடிக்கும்போது எப்படி இருந்தது, அந்த மாதிரி தான் உங்களை பார்க்கும்போது, அவங்களாம் விஜய் அப்புறம் சிம்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் பாக்யராஜ் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன் நான். அதனால் யதார்த்தமாக சிம்பிளாக ஒன்று எடுத்தீங்க, இதை வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இது போக போக என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ இதுகளை வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை வாங்கி கொடுக்கணும். அவர் வந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கூடிய உண்மையிலேயே நான் கௌரவ சொல்வது போல, தமிழ்நாட்டில் பல்வேறு பெருமையின் அடையாளங்கள் இருந்தாலும்
திரைக்கதையின் பெருமையின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற அருமையாக அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற டைரக்டர் கௌரவ் அவர்களே, தன்னுடைய தந்தைக்கு இன்று பிறந்த நாள் இருந்தாலும் இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்து மிகுந்த சிறப்போடு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்க அருமை சகோதரர் குடும்ப நண்பர் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவ் அவர்களே, இந்த படத்தினுடைய கதாநாயகர்கள், இந்த படத்துக்காக உழைத்த டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், கேமராமேன், டைரக்டர், முக்கியமாக இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மக்கள் மத்தியில் எடுத்து சென்ற மாதிரி இதனுடைய ஊடக நண்பர்களே, யூடியூபர்லேயே உங்கள் அத்தனை பேருக்கும் தொகுதியின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. டோட்டலாக ஆடான ஒரு பர்சன் அந்த மேடையில், அந்த தொகுதி பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க எங்கள் நண்பர்களால் இங்கே வர வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எனக்கு என்னோடய கட்சியின் அடையாளம் எனக்கு ஒரு சிறப்பு. ஏன் அப்படின்னா, மறைந்த தலைவர் ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி துணை முதலமைச்சர் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இருந்தாலும் சரி, எல்லாமே திரைத்துறையிலிருந்து வந்து தான் இன்றைக்கி அரசியல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆக அந்த கட்சியிலிருந்து வந்த ஒரு பிரதிநிதினால இந்த மேடையில் இருக்கக்கூடிய தகுதியை எனக்கு தலைவர் கொடுத்துருக்குறாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்வேறு ஐயா பாக்கியராஜா இருக்காங்க. அவங்க காலத்திலலாம் படங்கள் வந்து வருஷக்கணக்கில் ஓடும். இன்றைக்கெல்லாம் படம் ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஓடினாலே மெகா ஹிட்டு, 3 நாள் ஒரு வாரம் 3 நாள் ஓடினாலே மெகா ஹிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கால சூழல் மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த ஒரு இன்றைக்கி படங்கள் எடுக்கிறாங்க, பல படங்கள் வரக்கூடிய படங்கள் ஏதோ கதையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஏன்னா இன்றைக்கி சினிமா நடிகர்களை பார்த்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் தன்னை அந்த வழியில் நடத்திக்கிறான். பார்த்துருப்பீங்க, இப்போ முன்னாடி வந்து ஒரு புகை பிடிக்கும் போது கீழே போடுறாங்க, இப்போ அந்த இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. காரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கான ஒரு தலைவனாக ஒரு அடையாளமாக நடிகர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லா படங்களும் கருத்துள்ள படங்களாக வருகிறதா என்று இல்லை. ஆனால் ஒரு காலத்துக்கு ஏற்ப ஒரு சிறப்பான படத்தை படைப்பை நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக நிர்வாக பொறுப்பில் ஸ்கேம் இல்லை அப்படின்னு கொடுத்துரு, ஸ்கேமுக்காக கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக அதுதான் உங்களோட கண்டென்ட். நீங்கள் ஸ்கேம் எதில் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு காலத்தில் நினச்சிப்போம் ஸ்கேம்னா வெறும் அதிகாரிகளும் அரசியல்வாதி தான் பண்ணுறது ஸ்கேம்னு நினச்சிப்போம். கிடையாது, நம்ம வாங்குகிற சோப்பு பிஸ்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் ஸ்கேம் இருக்குது. ஆனால் இதில் யார் ஏமாறணும் அப்படின்னா, அதிகம் படித்தவன் வெளிப்பாக இருக்கிறவங்க இதில் மீண்டும் மீண்டும் ஏமாறுறோம். அதற்கு என்ன அடிப்படை காரணம்னா நம்மளுடைய ஆசை பேராசை தான். சொன்னாங்க இந்த 50,000 ரூபா போட்டால் 3 லட்சம் வந்துருமா, நான் எப்படி வரும்? வாய்ப்பே கிடையாது. நான் என்னோடய சட்டமன்ற உறுப்பினராக நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தோம், மாதம் 3 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி வாங்கினாங்க, 1 கோடி ரூபா போட்டோம், இப்படி நிறைய பேர் வருவாங்க. நம்மகிட்டே கொடுப்பாங்க, நான் கமிஷன்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவேன், இந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்வேன். சரி, அதில் மட்டும்தான் ஸ்கேம் இருக்குன்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு துணி துவைக்கிற பவுடர் வாங்குறோம்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டுக்கு தேவையாக மாதம் 1 கிலோ தான் இருக்கும். 1 கிலோ வாங்கினா 2 கிலோ ஃப்ரீ, 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீ, அந்த மாதிரி போட்டிருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 3 கிலோ பவுடர் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். அந்த பவுட்ரு கொஞ்சம் நாளாக கெட்டு போய் மீண்டும் குப்பையில் தான் போட்டிருப்போம். இப்போ எது நமக்கு தேவை, வாழ்க்கையை வந்து ஒரு அளவான வாழ்க்கையாக எது வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நம்ம தடுக்க முடியும். அரசாங்கம் மட்டுமே நினச்ச செய்ய முடியாது. ஆகவே ஒரு கருத்துள்ள படத்தை இங்கே தந்திருக்கிறீர்கள். மக்கள் எல்லாம், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக எல்லாத்துலேயும் விவரமானவங்க விழிப்பானவங்க தான். இந்த கதையையும் சிறப்பாக மக்கள் கொடுத்துருக்கிறார்கள். அந்த ஸ்கேம் படத்தை பார்த்து இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாநிலம் சிக்காமல் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு, ஒரு படம் எடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் ஒரு கருத்துள்ள படத்தை ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கிறீங்க. இந்த படத்துக்கு எல்லா வகையிலும் இறைவனும் இயற்கையும் வெற்றிக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் இந்த படம் மிகுந்த வெற்றி அடைய தொகுதியின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.